வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த சுபுகளை குறித்து சொல்லுகின்ற பொழுது, மன் ஸல்லா சுபஹ, யார் சுபஹனுடைய தொழுகையை தொழுகிறாரோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருப்பதாக நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். அந்த நபி மொழியை உங்களுக்கு மத்தியில் நினைவு கொண்டவனாக என்னுடைய அந்த சுற்றுரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறுவர்களோடு நபி அவர்களால் என்கின்ற ஒரு அஜெண்டா இந்த மாதத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக சிறுவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நடந்து கொண்ட ஒவ்வொரு விதமும், அதை பற்றி வரக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸ்களும் அவ்வளவு அழகாக இருக்கும். சஹீஹ் முஸ்லிம், புகாரி போன்ற ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை சந்திப்பதற்காக சில கிராமவாசிகள் நபி அவர்களிடத்தில் வருகிறார்கள். நபி அவர்களிடத்தில் வந்து அவர்களிடத்தில் ஒரு சில ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆலோசனை நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் நபி அவர்களை ஒரு சிறுவன் ஒருவன் கடந்து செல்லுகிறான். இந்த குழந்தை இருக்கும் சிறுவனுக்கும் இடைப்பட்ட அந்த பருவத்தில் இருக்கிற ஒரு சிறுவன் நபி அவர்களை கடந்து செல்லக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சிறுவனுக்கு முத்தமிடுகிறார்கள். அந்த சிறுவனை தூக்கி கொஞ்சி, அது யார் என்று தெரியவில்லை, ஹதீஸ்களில் அதை பற்றியான விவரங்கள் இல்லை. அந்த சிறுவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முத்தம் கொடுத்த உடனே அந்த வந்த கிராமவாசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நபி அவர்களை பார்த்தவர்கள் கேட்கிறார்கள், அப்ப கப்பிலூன சுபியானக்கும், அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் முத்தம் தருவீர்களா? அப்ப அந்த கேட்ட கிராமவாசி இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறார். எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறார்கள். எத்தனை பேரு? எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவரை கூட தூக்கி நான் முத்தமிட்டது கிடையாது. நீங்கள் குழந்தைகளுக்கு முத்தம் தரக்கூடிய வழக்கத்தை எல்லாம் வைத்திருக்கிறீர்களா? ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அருமையான ஒரு பதில் ஒன்றை சொல்லுகிறார்கள். அம்லிக்குவன் கானல்லாஹு கத் நஸஅ மின்குமுர் ரஹ்மா, உங்களுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் இரக்கத்தை கலற்றி விட்டால் அதற்கு நான் என்னப்பா பண்றது? நீங்க குழந்தையை தூக்கி கொஞ்ச மாட்டீங்க. உங்களிடத்தில் அந்த இரக்க குணம் இல்லாமல் போய்விட்டால் அதற்கு நாம் பொறுப்பாளி ஆக முடியுமா? சிறுவர்களை, குழந்தைகளை முத்தமிட்டு கொஞ்சுவது என்பது இரக்கத்தின் ஒரு பகுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இது பெரியவர்களுக்கு உண்டான ஒரு கட்டளை. பெரும்பாலும் நிறைய பள்ளிவாசல்களில் பாருங்கள், ரமதானுடைய மாதம் வந்து விட்டால் சில முதியவர்கள் பள்ளிவாசலில் இதை வைத்து பிரச்சனை செய்வார்கள். குழந்தைகளையும் பள்ளிவாசல் நீங்க கூட்டிட்டு வரீங்க, எங்களால வணக்க வழிபாடுகள்ல முழுமையாக இறங்கி செய்ய முடியவில்லை. தொழுகையில குழந்தை அழுகிறது, தொழுகையில குழந்தை ரொம்ப நம்மளை தொந்தரவு செய்கிறது, எப்படி வணக்க வழிபாடுகளில் எங்களால் ஈடுபட முடியும் என்று எல்லா ரமதானுடைய மாதத்திலும் எல்லா பள்ளிவாசல்களிலும் இந்த பிரச்சனை வருவதையும் பார்க்கிறோம். அப்ப என்ன காரணம்? குழந்தைகள் என்பவர்கள் அவர்கள் நம்மால் கொஞ்சி விளையாடப்பட வேண்டியவர்கள், நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்கள். அவர்களை தூக்கி கொஞ்சி அவர்களை முத்தமிடுவது என்பது நபி அவர்களுடைய ஒரு சுண்ணாவாக இருக்கிறது. இன்னும் இது போன்று நிறைய தகவல்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.